ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சடி தான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும் சும்மா லைட்டாக நம்ம வீட்டில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதுதான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் காய்கறி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெருசா ஒரு பாத்திரம், கடாயோ இல்ல பாத்திரமோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் கிண்டுறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் தாராளமா நெய், அது கூட கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அ ப பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் சும்மா ஒரு 2, 2 பீஸ் ஆட் பண்ணிட்டு, வெங்காயம் போட்டு தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போடுங்க. இன்னும் கொஞ்சம் ரிச்சா ஹோட்டல் ஸ்டைல்ல தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இத போட்டு நல்லா தாளிங்க. கொஞ்சம் லைட்டா ப்ரவுன் ஆகுற ஸ்டேஜில நீங்க வந்து இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா ஃப்ளேவரபுளா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறி எல்லாம் போட்டு, மேல கொஞ்சம் உப்பு தூவி நல்லா வதக்குங்க. காய்கறி நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குட்டி ஸ்பூனுங்க. அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். பெரிய கிளாஸு. அது ஒரு 1/4 கிலோ போல இருக்கும். அந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி நான் பக்கத்தில இருக்க ஸ்டவ்வுல வந்து கொதிக்க வச்சுட்ருக்கேன் தண்ணி. தண்ணி நல்லா சூடா ஆயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா, நல்லா வதங்குன காய்கறிகள் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவைய அதோட கொட்டி நல்லா கலரிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நல்லா கலரிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரவை உதிரி உதிரியா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணி எடுத்து இதில கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. உப்பு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கம்மியா இருந்துச்சு. நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வந்தோனே கொத்தமல்லி தூவி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு இருங்க. அப்பதான் அது ஒரு மாதிரி குழஞ்சு நல்லா வரும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, உங்களுக்கு கிச்சடி எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஃபைனல் ஸ்டேஜில நல்லா ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு, மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா, சூப்பரான கிச்சடி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னுடைய வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.